எல்லாமே உங்களை கேட்டுதான் செய்கிறேன். ஆனால் என்னை கேட்காமல் நிறைய அவர் செய்வதெல்லாம் சரி. ஆமா. அதனால் இந்த நாட்டின் மன்னன் பதவி என்னுடைய மகனுக்கு சூட்ட போகிறேன். இந்த உங்கள் கரத்தால் மணிமுடி சூட்டி யார் யாருக்கு மணிமுடி சுற்றுவது? இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ என்ன வயசு? நீ என்ன ஒரு நாட்டு இளவரசி மாதிரி நடந்துக்கிறீங்க? என்னடா வயசு என்ன? அவர் வயசு என்ன? அதனால உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களை பெற்றெடுத்தாரே தவிர உங்களை மார் மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்தவர் யாரு? நாட்டு தளபதியார் தான். அவரு போய் அந்த கேள்வி கேக்குறியா? என்னன்னு கேட்ட? இப்ப அவரு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டேன். தகுதி இருக்குன்னு கேக்குறா? ஆமா. போன வாரம் நம்ம எந்த பக்கம் ஆட்டத்துக்கு போனோம்? ஆற்காட்டுக்கு அந்த பக்கமா ஆட்டத்துக்கு போனோம். ஆமா. போன ஊர்ல என்ன நடந்ததுன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டீங்க. நாங்க 2 பேரும் மட்டும் லாஸ்டா சாப்பிட போனோம். சாப்பிட போகும்போது ஒரு அம்மா என்ன பண்ணாங்கப்பா, அந்த பக்கம் சாப்பாடு உட்காருங்க பார்த்து வரேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அம்மா வடை சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட போய் அம்மா சாப்பாடு எங்கம்மான்னு கேட்கும்போது அது இருக்குது பாருப்பா சாப்பிட்டுனே இருக்குனாங்க. திடீர்னு என் வயிற்று நோதுமா தயிர் கொஞ்சம் கொடுங்கம்மான்னு கேட்டேன். அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அப்பா பிரிட்ஜில் இருக்குது பாருப்பா எடுத்து போட்டு சாப்பிடு பண்ணா. பிரிட்ஜுக்கு பார்த்து இந்த ஆள் உட்காந்துருந்தான். ஐயா பிரிட்ஜில் தயிர் இருக்குதாமே கொஞ்சம் எடுங்க ஐயான்னு சொல்லும் போது பிரிட்ஜு தந்து பார்த்தா உள்ள 2 குண்டா இருந்தது. ஒரு குண்டா தயிர் குண்டா, இன்னொரு குண்டா புளிச்சு மாவு குண்டா. புளிச்சு மாவு என்ன பண்ணா, தயிருக்கு பதில புளிச்சு மாவு வாரி 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 போட்டு பார்த்து பெஞ்சு பெஞ்சு சாப்பிட்டு எங்களா கூட வந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 2 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு அவன் மாட்டு பள்ளிக்கா போய் 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 வரான். ஆனா எங்கடா போய் போய் வரா, என்னடா விஷயம் கேட்கும் போது பாஜர யாருக்கிட்டையும் சொல்லாத, நான் தயிருக்கு வாரி போட்டு சாப்பிட்டேன். தயிர் கிடையாது, புளிச்சு மாவுன்றான். மாவு கொண்டான். அவனை போய் சொல்வதற்கு என்ன கேட்கிறேன்? யாரு? நான் காலாளர் வேலைய கையால செய்யக்கூடிய இட்டக்கால் செருப்பு என் வீட்டு வேலைக்காரன் நாய். இவனை போய் இவனுடைய அண்ணனுக்கு மணிமுடி சுட்ட சொல்றீங்களே, எந்த விதத்தில் நாயா? ஒத்துக்கவே மாட்டப்பா. நிறுத்தமா, இந்நாட்டின் தளபதி அவரு ஆண்டாண்டு காலமாக பல காலமாக நம் நாட்டிலே தளபதியாக இருக்கிறார். அவரை வாய்க்கு வந்தவர் பேசுகிறாய் நியாயமா? நீயாவது கேள்வா மகளே. என்னுடைய தங்கை சொல்வது உண்மைதான். எப்படிவா? வடநாட்டிலிருந்து வாழை பிழைக்க ஓடி வந்ததுக்கு தளபதி பதில் கொடுத்தாய். அதோட அவன் இருக்கணும். அதை விடுத்து இதை இருக்கிற மணிமணி என் தலை மீது வேண்டாம். அப்படியே புரியலையா? அவன் யார்? இந்நாட்டிற்கு வாழை தளபதி. நீ யார்? இந்நாட்டு மன்னனே. உன்னுடைய பிள்ளை உன்னுடைய கரத்தால் மணிமுடி சுடி அழகு பண்ணுகிறான். ஏப்பா அவனுக்கு என்ன தகுதி இல்ல? இவனுக்கு திருப்பா 10 ரூபாய் கொடுத்து குங்குமத்தை எடுத்தா நெற்றில வைக்கிறோம். அதே 10,000 செருப்பு எடுத்து எங்க வைக்கிறோம்? வெளியே விடுற மாதிரி வழி. அதே செருப்புக்கு சமமானவன் இந்த மணிமுடி சுட. சரி உனக்கு பிடிக்கல அவ்வளவுதானே, அதோடு விடு. இப்போது நானே உனக்கு மணிமுடி சுட்டுகிறேன். என்னுடைய மகளும் மகனும் மனம் மாறி ஏதோ குணம் மாறி குழந்தைகள் சின்னஞ்சிறியவர்கள் வாய் தவறி பேசி விட்டார்கள். ஏதோ தெரியாம தவறு செய்து விட்டார். நீதான் மண்ணடிக்க வேண்டும், மண்ணடிக்க வேண்டும். 10 மணிக்கு போலீஸ். அதனால் என் மகனையும் மகனையும் மன்னித்து விடுங்கள். இங்கு நடந்த தவறு இங்கே மறந்து விடுங்கள். சரியா? இப்போது நானே மன்னித்து விடுகிறேன். மகன் தத்துவன் தெரியுமா இவ்வளவு சீக்கிரமா கடைசியா நாடகம் பார்த்துங்க. எங்க அக்கா நொண்டிய அதனால கோடியா கொஞ்சம் ஆட்டம் பார்த்துக்குது. அதான் முன்னுக்கு மகனை தத்துவா, உன்னை மனிதனாக்கி விட்டு மக்களுக்கு தேவையான நல்லாட்சியை நீ கொடுப்பாய் என்ற நம்பிக்கையிலே ஆட்சியிலே குறை இருந்தால் சும்மா இருக்க மாட்டேன். நீ எப்படி நல்லாட்சி செய்தாயோ அதே என்னை விட சிறப்பாக செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, நாங்கள் இருவரும் இப்பொழுது காசி யாத்திரை செல்கிறோம். ஆமா, அங்க சென்று தீர்த்தமாடி உங்களுக்கு தேவையான புண்ணியங்களை நிறைய சேர்த்து வைக்கிறேன். அம்மா எங்க போறேன்னு சொல்றீங்க? காசி யாத்திரைக்கா? அப்பா நான் இன்னும் வயதுக்கே வரல, வயதுக்கு வர பக்குவத்துல இருக்கிறேன். இந்த நேரம் பார்த்து என்ன தனியா விட்டுட்டு போறீங்க, யாரு என்ன பாத்துப்பாங்கப்பா? நான் சொல்றது கேளுமா,
நான் உனக்கு நிறைய சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன், நிறைய பணம் இருக்கிறது, நிறைய நிலம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தேவையான புண்ணியத்தை இன்னும் நான் சேரவில்லை. ஆனா வாய் பொண்ணு கம்பருங்க, ஒரு அறியாத பொண்ணு, சின்ன பொண்ணு, வயசுக்கு வரல, நான் யாரும் பாத்துக்கிட்டு கேட்டு அதுக்கு பதில் சொன்னா புண்ணியத்து போய் சேர்ந்தா அதுக்கு காரணம் தானே சொல்ல கவலைப்படாதம்மா. அம்மா, ஒண்ணு இருக்கிறாம்மா, ஒண்ணு. நீ வயதுக்கு வந்து விட்டால் மஞ்சள் நீராட்டு விழாவை மிக சிறப்பாக செய்வான் என்னுடைய மகன். ஏங்க ஆவணி மாசம் 1ஆம் தேதி தான் நீ போறீங்க. ஆமா, எத்தனை டீட்டு சேர்த்து வச்சுக்கிற? 30 வீடு போறோம். நான் ஒண்ணு அதுல கடவுளை மாத்தி வைத்துக்கோ. முத்தழகி, அப்பா உனக்கு அப்படி ஒரு நிலை வந்தால், நீ புஷ்பவதி ஆகிவிட்டால், இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்களே, மேட்டுப்பாளையத்து மக்கள் எல்லோரும் வந்து இது தங்கைமார்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் வந்து உனக்கு சீர் செய்வாங்க. என்னுடைய பாத்தியா என்னுடைய அன்பு சகோதரர்கள் எல்லாம் வந்து சீர் செய்வாங்க. நம்ம தாய் கிராமம் இது, தாய் கிராமம். அவங்க வந்தாதாமா சந்தோஷமே நமக்கு. வரணும், எல்லாரும் வரணும், எல்லாம் வந்து பார்த்துக்க, எல்லாம் கூட்டு போடணும். அது அப்படியே வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. நான் வீடியோ கால்ல அங்கிருந்து பேசுறேன் உனக்கு. அப்படியா? சரியாம்மா? சரியாப்பா, போயிட்டு வாங்க. ஆமா, பத்திரம். ஏய், எப்படியா போய் முடிக்கிறோமா கோயிலுக்கு? ஏதோ பழைய பகைய மனசுல வச்சுட்டு என்ன மறிச்சு பாக்குறா. பார்த்து வைங்க அண்ணா, தெரியல. எப்படியா போய் மோசமா என்னுடைய தங்கை மீது என்ன உனக்கு பார்வை? ஏய், குழந்தைங்க எல்லாம் விட்டு வைக்க மாட்டேன், நீ தானே இளநிலா போன்ற இருந்த இளவரசி தக்க பருவம் வரைந்து குளத்தில் மலரும் தாமரை மலர் போல மலர்ந்திருக்கிறது பிரிவுபட்டேன். அதனால் இது மனதுக்குள்ளேயே மனக்கோயில் கட்டி வைத்திருக்கின்றார். தங்கச்சி தவறாக நினைக்கவில்லை. அப்படியா? ஆமா. சரி அண்ணா, நான் நண்பனை சொன்ன ஆடி பாக்கிறேன். இந்நாட்டு மன்னனாக இருக்கின்றன நீ யார்? இந்நாட்டின் படைத்தளபதி. மாற்றான் யாராவது நம் மீது படைத்தளித்தால் அவர்களிடத்தில் வெற்றி காண வேண்டும். வெற்றி காணுமே, தோல்வி என்பதே இருக்கக்கூடாது. தோல்வி என்பது என்னை வாழ்க்கையிலே கிடையாது. உன்னுடைய பதவி பறிபோய்விடும். ஆமா. சர்வ சாக்கியமாக ஆட்சி நடத்த வேண்டும். சென்று வாருங்கள். அங்க ஒண்ணு கீக்கல, மொத்தம் இங்க தான் ஏறுறான் வரும்போது. சின்ன நெறிய வண்ண பறவை மண்புழு எப்படி என மலைப்பாம்பாக மாறியது? சத்தியமா மாற முடியாது. கேவலம் கேவலம் வெட்கக்கேடு அசிங்கம். அந்த ராஜசபையிலே அரண்மனையை கேட்காதா கேட்டாண்டா ஒரு கேள்வி. செருப்பின் சிறப்பு தெரியாதவனே அப்படின்னு நீ அங்க கேட்டுக்கணும். செருப்பு என்ன செய்து ஒரு நாட்டையே ஆளுது. எந்த வேங்கிடம் விளையாடி விட்டது ஒரு சின்னங்கிரி சுண்டலி. சுண்டலி விடலாமா? விடக்கூடாது. கூட்டங்கடா பாத்தியாடா அண்ணன் தங்கை வாசத்தை பிணையிறாங்க. அப்படியே வாசம் மலரே மிஞ்சி விட்டதா இவங்க பாசத்தை அவங்கள விடலாமா? இப்போது வெட்ட வேண்டும். அப்படியே துணுக்கிறத வெட்டணும். வெட்ட வேண்டும். இல்லைன்னா ஓக்கி வளர்ந்து நம்மளையே வெட்டி விட முடியும். ஆனா போட வேண்டும். பகை என்ன தீய மூட்டி அதில் நாம் குளிர் காய வேண்டும். ஆமா, நீரன் நெருப்பமாக மாற்ற வேண்டும். ஆமா. உங்களையும் மதிக்க வேணும் ஒரு படி. நீ போகாத இடம் போனா திருப்படி. பாலாஜி, உங்களையும் மதிக்க வேணும் ஒரு படி. நீ போகாத இடம் போனா திருப்படி திருப்படி. அன்பான வாழ்க்கையேன்னு ஒரு படி. அன்பான வாழ்க்கையேன்னு ஒரு படி. அது நல்லது கெட்டது எது வந்தாலும் மதிக்க வேணும் மறுபடி. பொம்பளைய மதிக்க வேணும் மறுபடி. நீ போகாத இடம் போனா செருப்படி செருப்படி. பாலாஜி, செருப்படி. பாருவன் யார் தெரியுமா? எங்க தெரியுமா பாடுறான்? அவன் ஜாயிக்கு தான் பாடுறான். ராக்கெட் ராக்கெட்
என்னுடைய பாட்டுக்குத்தான் நீ ஆட வேண்டும் பாட வேண்டும். உண்மை. ஏய், ஓய்ந்தாலும் மதமுடன் போக வேண்டும். காரணம் ஓய்ந்தாலும் தரம் வைத்து வாழக்கூடாது. வாழக்கூடாது. விண்வைத்த காலை விண்வைக்க கூடாது. ஏய், மனிதன் பொறுக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுதி. மனிதன் பொறுக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுதி. எல்லாம் இருக்கும் போது இருந்த குணம் போக போக மாறுதி. கட்டமகள் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. பட்டமகள் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பந்தயத்தால் எல்லாம் சேர்ந்து திருடனே நினைக்குது. வாழ்க்கை புரியாம ஒண்ணு காசை தேடி ஓடுது. வாழ்க்கை புரியாம வாழ்வு தேடி ஓடுது. புலி கடுங்கோபம் தெரிஞ்சிருக்கும் வாழை பிடிச்சி ஆட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருக்கும் வாழை பிடிச்சி ஆட்டுது. மனிதன் பொறுக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. வாழை புடிச்சி ஆடுது. ஐயா வாழை புடிச்சி டேய், யாரடா அவன்? டேய், என்னடா சி. அவன் கூப்பிட்டானா இத்தனை இன்னும் பதிலே டேய், என்னடா அந்த இளவரசன் என் முரட்ட பெடிகளிலிருந்து தப்பிக்க முடியாது. டேய், ஓ, ஏய், போட போட புண்ணாக்கி போடாத தப்பு கணக்கு. போட போட புண்ணாக்கி போடாத தப்பு கணக்கு. கிறுக்கு உனக்கு இருக்கு இது சும்மா கிடந்த உனக்கு. போட போட புண்ணாக்கி போடாத தப்பு கணக்கு. பாலாஜி, போடாத தப்பு கணக்கு. போடா போடா புண்ணாக்கி கடல்ல இருந்து சவுண்ட் ஏத்து போடா போடா புண்ணாக்கி போடா. ஏய், டேய், வாடா இங்க. டேய், எப்போது நான் எங்கே செல்ல போறேன் தெரியுமா? எங்கே செல்ல போகிறாய்? இந்த உலகத்திலே எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். சைலண்ட் 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 சைலண்ட். உலகத்திலே ஒரு நண்பன். ஆமா, அவன் யார்? அவன் உன்னை விட ஒப்பற்ற நண்பன். என்னை விட ஆமா, அது ஒரே யார்? நண்பன். யாருங்க? அவன் பெயர்தான் மது. மது. மது அடித்து விட்டு போகிறாயா? அவன் என் உடலுக்குள் புகுந்து விட்டால் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாண்டா. அது ஒன்று இருந்தால் அது ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா. விடுவேனா? விடக்கூடாது. மலைக்கு சிலைய போல பாவையர் கூட்டம். அந்த கூட்டத்திலே நான் கோபியர் கொஞ்சம் ரமணனாக மாறி வருவேன். டேய், எனக்கென்ற கட்டி முடிக்கப்பட்ட மாளிகை ஒன்று உண்டு. ஆ, அது வசந்த மாளிகை அல்ல, இன்பம் மாளிகை. சரி. அங்கே தினம் தினம் திருவிழா. இரவு என்பது பகல் என்பது தெரியாது, திருவிழா. யாருடன்? யாருடன்? என் அந்தரங்க காதலி கச்சலை உடன். கற்சிலையுடன் நீ காதல். ஆமா, இன்று எங்க சந்திக்க போற? என் அந்தரங்க காதல் சந்திக்க வேண்டும். சரி. புறப்பட்டு வாடா. ஓடு.